ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். சித்ராவும் கௌதமும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இப்போ கௌதமுக்கு சுற்றி போட சொல்லி பெரிய பூசணிக்காய் மேலே சூடத்தெல்லாம் ஏற்றி அப்படியே சுற்றி போட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா விஜய், அவங்க அப்பா, காயத்ரி எல்லாரும் நிற்கிறாங்க. கூட பார்த்தா அனாமிக்காவும் இருக்காங்க. நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நீங்கள் இங்கே இருக்கணும்னு நினச்சி முடிவு எடுத்தது ரொம்ப நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் வந்து நாங்கள் இங்கே இருக்கோம்னு சொல்லி எப்போ சொன்னோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, நாங்களே நடந்த விஷயத்தை நினச்சி அப்படியே ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்படின்னா நீங்கள் உங்கள் மேலே இருக்க உங்ககிட்ட இருக்க நகையெல்லாம் கழட்டி வச்சு நீங்களும் வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அனாமிக்காவும் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அனாமிக்கா கிட்ட லைட்ஸாக பார்த்தோம் அப்படின்னா சித்ரா அப்படியே ஒரு ஜாடை காட்டிடுறாங்க. நீ அவங்க கூட இருந்து நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுன்னு. இப்போ இவங்கெல்லாம் நேராக அங்கே கோடீஸ்வரி வீட்டுக்கு போயிடக்கூடாது, அங்கே பார்த்தா பிரபா இருப்பாங்க, அதனால் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அனாமிக்கா என்னென்னமோ பேசி பார்க்குறாங்க. ஆனாலும் விஜய் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. எல்லாரும் கோடீஸ்வரி வீட்டுக்கு, அதாவது விஜய் எல்லாம் இருக்காங்களா அங்கே மகா வீட்டுக்கே போகலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. இங்கே மகா வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் சோகமாக உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் கோடீஸ்வரி எல்லாத்தையும் சமாதானப்படுத்துறதுக்கு, சந்தோஷப்படுத்துறதுக்காக அப்படியே ஒரு நடிப்பு மாதிரி நடித்து அப்படியே எல்லாத்தையும் ஜாலி பண்ணுறாங்க. ஒரு மாதிரி சந்தோஷமாக எல்லாரும் சிரிக்கிறாங்க. பாட்டி ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க. எல்லாருமே ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க. எல்லாத்தையும் சமாதானப்படுத்துகிறாங்க. அந்த நேரத்தில் யாரோ கதவு தட்டுறாங்க. இப்போ கோடீஸ்வரி சொல்கிறாங்க, சித்ராவும் கௌதம் தான் வந்திருப்பாங்க, பாரு அவங்கள நான் என்ன பண்ணேன்னு சொல்லி கையில் அருவாமனையோடு வெளியில் வராங்க. வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா விஜயோட அப்பா அம்மா இருக்காங்க, காயத்ரி அவங்களாம் இருக்காங்க, கூட அனாமிக்காவும் இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஐசு சொல்லிடுறாங்க, அனாமிக்கா அந்த வீட்டுக்குள்ளார வரக்கூடாது அப்படின்னு. பிரபா அப்படியே கோச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ அனாமிகா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு போகலான்னு நான் சொன்னேன், இவர் தான் ஒத்துக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நீங்கள் இருக்க இடத்துல தான் நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே இப்போ வீட்டுக்குள்ளார போகிறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐஸ்வர்யா வந்து கோடீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, உன்னை அவமானப்படுத்தினவங்களாம் மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கான்னு சந்தோஷப்படுறேன் அப்படிங்கும்போது கோடீஸ்வரி அப்படியே சமாதானம் ஆயிடுறாங்க. அடுத்து சித்ரா வந்து வீட்டுக்குள்ளார அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. கௌதம் வெளியில் நிறைய ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்கா, இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்கா, என்ன விஷயம் கௌதம் அப்படின்னு கேட்கும்போது, இப்போ சித்ரா கிட்ட கௌதம் வந்து நிறைய காசு பணம் நம்மள்கிட்ட வந்துருச்சு, நம்ம ஒரு பெரிய ஒரு பார்ட்டி கொண்டாடணும், அப்போ தான் நம்மக்கிட்ட இந்த சொத்து பத்துலாம் வந்துருச்சுன்னு எல்லாரும் நம்புவாங்க, நம்ம பிஸ்னஸ்லாம் அடுத்த லெவலுக்கு போவோம், அதுக்குண்டான ஏற்பாடு தான், நீ கமெண்ட் இருமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சித்ராவை கொஞ்சம் பயம் வந்தாலும் வேணாம் கௌதம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, இது அப்படி தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. உடனே சித்ரா மறுபடியும் வந்து பேராசையில் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஸ்டோரி என்னமோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அப்படி இப்படின்னு கொண்டு போனாலும் நமக்கு பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய யதார்த்தமான கதையில் லாஜிக் மிஸ்டேக்காக தான் இருந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக கதையை கொண்டு போகிறாங்க, அடுத்து அதாவது மகா வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறலாம் தொடர்ந்து நம்ம பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.